ஏம்மா, நீ தேடிட்டு இருக்கிற நபர் இன்னும் கிடைக்கலையா? லட்சுமி பொண்ணும் என்ன வேலை பண்ணிட்டேமா. நேரம் தவறி மணி அடிச்சதும் நான் பயந்தே போயிட்டேன். வண்டி இதுக்குள்ள வந்துருச்சேன்னு ஓடியாந்து பார்த்தா குழந்தை. ஓ ஆடுமே. எல்லாரும் வாங்க, வரிசையா நில்லுங்க. வேர்க்கடல நீ வா. கல்யாணி, குழந்தை ஆசையா கூப்பிடுது, வாமா. ஐயா, என் வாழ்க்கை இப்படி ஒரு விளையாட்டா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னம்மா நீ அதையே நினைச்சுக்கிட்டு? குழந்தை ஏதோ வேடிக்கைக்காக கூப்பிடுது, அது ஆசைக்காக தேடுற மாதிரி வந்து நடிமா, வாமா. வாமா. இந்த ஊர்ல பாஸ்கர் இருக்காரு, அவர் வீடு எங்க தெரியுமா? பாஸ்கரா? எந்த பாஸ்கர்? ஆமா, அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுங்களா? தெரியாது. எனக்கும் தெரியாதுங்க. அந்த பக்கத்துல போய் விசாரிச்சு பாருங்க, சொல்லுவாங்க. கல்யாணி, இத்தனை வருஷமா வராத அந்த பாஸ்கர் இனிமேலும் வருவான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனமா? நான் சொல்றது கேடு. உன்னை நான் உங்க ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன். உங்க அப்பாவுக்கு நான் சமாதானம் சொல்றேம்மா. ஐயா, இந்த நிலைமையில நான் எப்படி ஐயா எங்க வீட்டுக்கு போக முடியும்? மேலும் நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயமா அவர் என்ன ஏமாத்த மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. வேணா நீங்க பாருங்க, கண்டிப்பா அவர் என்ன தேடி வரத்தான் போறாரு. பாப்பா, யாரம்மா தேடுற? உங்க அப்பா இங்கயா இருக்காரு? ஆமா, உங்க அப்பா ரயில்ல தான் காணாம போயிட்டாரு. அதுதான் தேடுறேன்.
இருக்க? இங்கதாம்மா இருக்க. வண்டி புறப்பட போகுது, வாமா. என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அடையாளம் தெரியல? நான் தான் உங்க கல்யாணி. என்னைக்காவது உங்களை பாப்பேங்கிற நம்பிக்கையோட இருந்து இறங்குங்க, இறங்கி வாங்க. யார் நீ? பைத்தியம். இறங்குங்க, இறங்கி வாங்க. இந்த 5 வருஷமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்திருந்தேன். வாங்க, இறங்கி வாங்க. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா பைத்தியக்காரியா இருக்க? வண்டியில விழுந்து சாவ போற. போமா அந்த பக்கம். லட்சுமி, எதுக்குமா அழுற? உங்க அம்மா 5 வருஷமா பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டா. அதை நினைச்சுதான் அழுறேன். அழாதம்மா, அடுத்த ரயில்ல அப்பா வராரு. உங்க அப்பா வர வேண்டிய ரயில் எல்லாம் போயிடுச்சுமா. இனிமே அப்பா வரவே மாட்டாரா? வருவாருமா, வருவாரு. லட்சுமி, உங்க அப்பாவை பார்த்தா நீ என்ன கேப்ப? சொல்லட்டுமா? சொல்லுமா. ஒரே ஒரு முத்தம் கேட்பேன். லட்சுமி, அழாதம்மா. அம்மா இப்ப வந்துருவாங்கம்மா. அழாதடா கண்ணா, அழாதம்மா. நீங்க சொன்ன இடமெல்லாம் தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல சார். இங்கதான் போயிருப்பா. அன்புள்ள ஐயா அவர்களுக்கு நீங்கள் சொன்னபடி நான் என் கணவரை தேடும் முயற்சி பைத்தியக்காரத்தனமானது என்பதை இன்றுதான் உணர்ந்தேன். இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் நேரத்தில் என் உயிர் இந்த உலகத்தை விட்டே போய்விடும். நான் செய்த குற்றத்திற்கு என் குழந்தை அனாதையாகி விடக்கூடாது. என் தந்தைக்கும் ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன். என் குழந்தையும் அந்த கடிதத்தையும் அவரிடம் சேர்த்து விடுங்கள். நீங்கள் செய்யும் உதவிகளுக்கு என் நன்றி. இப்படிக்கு கல்யாணி. உங்க அம்மா எங்க தாத்தா? உங்க அம்மா உங்க அப்பாவை பார்க்க போயிருக்கிறா. உன்ன உங்க தாத்தா கிட்ட கொண்டு போய் விட சொல்லி இருக்கிறம்மா. நீங்க தானே என் தாத்தா? ஆமாம்மா, நானும் உன் தாத்தா தான். ஆனா ஊர்ல உனக்கு இன்னொரு தாத்தா இருக்காரு. நாளைக்கு நாம அவரை போய் பாப்போமா? சரி தாத்தா. சரிம்மா, சரி. என்னடா என் வீட்டை சத்திரஞ்சாவடி நினைச்சாளா அவ? எவனாவது பெத்து தெருவிட விட்டுட்டு போவான், ஆனா நான் காப்பாத்தணுமா? கஞ்சி ஊத்த வழி இல்லைன்னா விரட்டி விட வேண்டியதானடா. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து அலையிட்டுமே. போலாம். ரோஷம் வந்துடுச்சோ அனாத பேய, பிச்சைக்கார நாயே. நல்ல நீரா என்ன சொன்ன? ஆமா, உன்னை எல்லாரும் போன்னு வரட்டாங்களே, இனிமே யாருகிட்ட போவ? அம்மா கிட்ட போங்க. உங்க அம்மா எங்க? உங்க அம்மா உங்க அப்பாவை தேடி போயிருக்காங்க. உங்க அப்பா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு? மட்ராஸ்க்கு. அப்ப நீ அங்க போறியா? ஆமா. மெட்ராஸுக்கு போகணும்னா
ரயில் வண்டியில போகணும். சரி வா. இந்த ரயில் எப்போ ஊருக்கு போவோம்? நாளைக்கு ஊருக்கு போகுது. ஆமா, எனக்கு டிக்கெட் எடுக்கலையா? சின்ன பிள்ளைக்கு டிக்கெட் கிடையாது. அப்படியா? ஆமா, ரயில புறப்பட போகுது. இந்தா இந்த 5 பைசாவை செலவுக்கு வச்சுக்கோ. உங்க அம்மா அப்பா கிடைச்சதும் கடுதாசி போடு. என்ன? தருமண்டு, நான் போயிட்டு வரேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா.